டாக்ஸ்க்கு ஒரு வேளை நான்வெஜ் சாப்பாடு வெறும் ரூ. 20 தான் ஆகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் 3 டேஷவுண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கான குவான்டிட்டி இது. ஸோ உங்கள் வீட்டில் என்ன ப்ரீட் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் 120 கிராம்ஸ் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஆளுக்கு 2 சிக்கன் லெக், அப்புறம் ஆளுக்கு ஒரு கேரட். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துப்போம். நாங்கள் குலைவா செய்ய மாட்டோம். ஏன்னா இவங்க சாப்பாடு உதிரியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. குழஞ்சிட்டா அதை மோந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் சிக்கன் லெக் கூட கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு நாளைக்கு வேரி ஆகும். ஒரு நாள் பீன்ஸ் கொடுப்போம், இன்னொரு நாள் பட்டாணி, இன்னொரு நாள் பம்ப்கின், இன்னொரு நாள் பொட்டேட்டோ. இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெஜிடபிள்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்போம் நாங்கள். நான் ஸ்டார்டிங்கில் இது ரூ. 20 தான் சொன்னேன். அது எப்படின்னா, எங்கள் ஏரியாவில் இருக்க சிக்கன் கடையில் சண்டேஸில் மதியானம் ஒரு 11 மணிக்கு போனோன்னா ரூ. 50 ஒரு கவர் ஃபுல்லாக சிக்கன் லெக்ஸ் கொடுப்பாங்க. அதை கவுண்ட் பண்ணால் மினிமம் 60+ தான் இருக்கும். சம்டைம்ஸ் எங்களுக்கு 90+ கூட வந்திருக்கு. ஸோ அதை நாங்கள் க்ளீன் பண்ணி ஃப்ரீசர் பாக்ஸில் எடுத்து வச்சுருவோம். வெஜிடபிள்ஸ்லாம் டெய்லியும் போய் மார்க்கெட்டில் வாங்குறது தான். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து. அரிசி ஃப்ரீ தான். ஏன்னா ரேஷன் கடையில் வாங்குறதுனால. கேஸுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரூ. 6 7 வரும், அவ்வளோதான். ஸோ இவங்க ஒருத்தருக்கு ரூ. 20 தான். ஸோ 3 பேருக்கு ரூ. 60 தான் இது ஒரு நாளைக்கு எங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களுக்கு பெர் டே ஃபீடிங் ரொட்டீனை நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.